அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி மன அமைதிதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? இந்த ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை தொடங்குவோமா? இன்றவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 13, இறைவார்த்தை 2 மற்றும் 12, 14. நல்லோர் தம் சொற்களின் பலனான நல்லுணவை உண்கிறார், வஞ்சக செயல்களோ வஞ்சகர் உண்ணும் உணவு. நெடுநாள் எதிர்நோக்கி இருப்பது மனச்சோர்வை உண்டாக்கும், விரும்பியது கிடைப்பது சாகாவரத்தை பெறுவது போலாகும். ஞானமுள்ளவரது அறிவுரை வாழ்வழிக்கும் ஊற்றாகும், அது ஒருவரை சாவை விளைவிக்கும் கண்ணிலிருந்து தப்புவிக்கும். பிரைஸ் தி லார்ட். நல்லோர் தம் சொற்களின் பலனான நல்லுணவை உண்ணுகிறார்கள். அப்போ நாம் நல்லவர்களா கெட்டவர்களா? நாம் நல்லவர்கள் தான். ஏனென்றால் நாம் கெட்டவர்னு சொல்ல மாட்டோம்ல. அப்போது நாம் எப்போவுமே நல்லவர்களாக வாழ வேண்டும் என்றால் இறை வார்த்தையின்படி நாம் வாழும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும் இல்லையா? ஏனென்றால் ஞானமுள்ளவரது அறிவுரை வாழ்வழிக்கும் ஊற்றாகும், அது ஒருவரை சாவை விளைவிக்கும் கண்ணிலிருந்து தப்பி வைக்கும். அப்போ நமக்கு அது சாவை விளைவிக்கிற அளவுக்கு நமக்கு துன்பம் வந்தாலும் அதிலிருந்து நம்மளை தப்பி கொண்டு போக சொல்லிடுது இல்லையா? அப்போ நாம் எப்போவுமே எதிர்நோக்கி இருக்கோமா, அது மனச்சோர்வை உண்டாக்குறதா? ஆனால் அதில் கண்டிப்பாக பலன் உண்டு. நமக்கு விரும்பியது கிடைக்கும் கண்டிப்பாக. அப்படி விரும்பிய கிடைப்பது தான் சாகாவரம் பெற்றுவதற்கு சமமாக இருக்கிறது. அப்போ நம்ம விரும்பியது கிடைக்க வேண்டும் என்றால் நாம் எந்த அளவுக்கு இறைவனை நோக்கி காத்திருக்க வேண்டும்? எதிர்நோக்கி இருப்பதுதான் ஒரு நமக்கு நன்மையான காரியமே இருக்கிறது இல்லையா? கிடைக்கும் ஆண்டவரை, நீர் தருவீர், நீர் வாக்களித்தவர், எனக்கு கண்டிப்பாக செய்து கொடுப்பீர் என்று நாம் விசுவாசத்தோடு காத்திருந்தோம் என்றால் எல்லாமே நமக்கு நன்மையாக நடக்கும். அப்போ நம்ம எப்பவும் ஞானமும் நுண்ணறிவும் நுண்மதியும் கேட்டு ஞானத்தோடு நடப்பதற்குண்டான ஆற்றலை இறைவனிடம் பெற்றுக்கொள்வோம். அந்த வரத்தை கேட்போமா? வாழ்வழிக்கும் ஊற்றையே இறைவா, ஆமாண்டவரே, எங்களுக்கு ஞானம் நுண்ணறிவு நுண்மதி விவேகம் அனைத்தையும் தந்து நாங்கள் விவேகத்தோடு நடப்பதற்குண்டான ஆற்றலை அறிவையும் தந்து எதை செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டாம் என்பதை நீர் எங்களுக்கு கொடுத்து அனைத்தையும் எங்களை நிறைவாக வழிநடத்தி கொண்டு போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறப்பா. இதுகால் வரைக்கும் நாங்கள் எப்படி இருந்தோம், இனி எப்படி இருக்கப் போகிறோம் என்பதை எங்களுக்கு நீர் தெளிவுபடுத்தி எங்களை நிறைவாக நீங்கள் ஆசீர்வதிக்கிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.